பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நமக்கு லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கு. அதாவது லைலத்துல் கத்ரை தேடக்கூடிய ஒரு முக்கியமான நாள்ல தான் நம்ம இரவிலும் பகலிலும் இருந்து கொண்டிருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம சிறப்பு தொழுகை என்ன தொழுகணும் அப்படிங்கறதை பத்தி சொல்லியிருக்கோம். எப்படி ஹாஜத் நஃபில், சுக்ரியா நஃபில், இன்னும் தௌபா நஃபில், இன்னும் பாத்தீங்கன்னா தராவிக் நஃபில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே நம்ம தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது இல்லாம இந்த நாள்ல நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு என்ன சொன்னாங்க, என்ன அமல் செய்தாங்க, இன்னும் உலக ஆலிம்கள், அதாவது பாத்தீங்கன்னா உலக ஆலிம்கள்னா தீனுடைய விஷயத்துல மசூரா செய்து சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஒரு 5 அமல்களை மட்டும் நீங்க கரெக்டா மக்ரீப்ல இருந்து அடுத்த நாள் வரையும் செய்து கொள்ளுங்க, கண்டிப்பா நீங்க லைலத்துல் கத்ருடைய சிறப்பை பெறுவீங்கன்னு சொன்னாங்க. அந்த அமலையும் நம்ம தனியா போட்டிருக்கோம். நிறைய முக்கியமான வீடியோக்களை போட்டிருக்கோம். நான் கீழே என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுக்குறேன். இது இல்லாம நான் திக்ரு போட்டிருக்கேன். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் தொடர்ந்து ஓதுன திக்ரு செய்த நன்மை தரக்கூடிய ஒரு அழகான திக்ரை பத்தி போட்டிருக்கேன். அப்ப இரவு பகல் முழுவதும் நம்ம இபாதத் செஞ்ச நன்மை அந்த திக்ருல கிடைக்கும். இப்ப நம்ம களிமா பார்க்க போறோம். இந்த களிமா பாத்தீங்கன்னா அந்த நம்ம ஒரு திக்ரு போட்டோம்ல, அந்த திக்ருக்கு கொஞ்சம் பாத்தீங்கன்னா மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த திக்ருக்கு வேற நன்மை, இந்த களிமாக்கு வேற நன்மை. ரெண்டுமே பாத்தீங்கன்னா நன்மையில ரொம்ப கனமானது. இதுவும் பாத்தீங்கன்னா மலக்குமார்களுடைய துவாக்களை பெற்று தரக்கூடியதா இருக்கிறதுனால நம்ம இந்த களிமாவும் இந்த நாள்ல ஓதணுங்கிறதுனால நம்ம இப்ப இந்த களிமாவை போறோம். இதை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஒரு தடவையாவது இந்த நாள்ல ஓதிக்கொள்ளுங்க. அவ்வளோ நன்மை மிகுந்ததாக இருக்கு. இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பாத்தீங்கன்னா 7 வானம் 7 பூமியை விட கனமானதா இருக்கு. சுபஹானல்லாஹ். 1000 மாதங்களை விட சிறந்த நாள்ல இருக்கும்போது இந்த அமலை செய்யும் போது என்ன ஆகும், நமக்கு 7 வானம் 7 பூமியை விட மிகைத்த நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்வோம். நன்மைகள்லயே அதிகமான நன்மை பெறணும்னா இந்த மாதிரி அமல்களை தேர்ந்தெடுத்து செய்யணும். இதெல்லாம் தான் நான் தேர்ந்தெடுத்து செய்வேன். அதனாலதான் உங்களுக்கு அந்த திக்ரையும் கொடுத்தேன், இந்த திக்ரையும் கொடுத்தேன். அதுக்கு சிறப்பு வேற. அது இரவு பகல் வணக்கம் செய்த நன்மை. இது பாத்தீங்கன்னா 7 வானம் பூமி மிகைக்கக்கூடிய நன்மை. கொஞ்சம் குழப்பிக்காம அதையும் தனியா ஓதிக்குங்க, இதையும் தனியா ஓதிக்குங்க. அதுல சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் வச்சு வரும். இதுல பாத்தீங்கன்னா களிமா வச்சு வரும், லா இலாஹா இல்லல்லாஹ் வச்சு. இந்த திக்ரு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்கோம் இந்த களிமாவை. ஆனா இந்த நாள்ல ஓதுவது உங்களுக்கு இன்னும் சிறப்பா இருக்கும். அதனால நம்ம நினைவுபடுத்துறோம். அந்த களிமா பாருங்க, லா இலாஹா இல்லல்லாஹு அதத ரிலாஹு, லா இலாஹா இல்லல்லாஹு ஜினத அர்ஷிஹி, லா இலாஹா இல்லல்லாஹு அதத ஹல்கிஹி, லா இலாஹா இல்லல்லாஹு மில் அஸ்ஸமாவாத்திஹி, லா இலாஹா இல்லல்லாஹு மில் அர்லிஹி, லா இலாஹா இல்லல்லாஹு மில் மா பைனஹுமா, லா இலாஹா இல்லல்லாஹு மிஸ்லதாலிக மாஹு, வல்லாஹு அக்பர் மிஸ்லதாலிக மாஹு, வல்ஹம்துலில்லாஹி மிஸ்லதாலிக மாஹு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு களிமா. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம், லா இலாஹா இல்லல்லான்னு வச்சுதான் என்ன வந்திருக்கு, ஒரு 5-6 வரி வந்திருக்கு. அதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம லா இலாஹா இல்லல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய களிமா இருக்கு பாருங்க, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த களிமாவை நம்ம ஓதுறோம். எத்தனை தடவை ஓதுறோம்னு பாத்தீங்கன்னா, 1 தடவை 2 தடவை 3 தடவை எல்லாம் ஓதல. அதுக்கு பதிலாக அல்லாஹ் இந்த உலகத்துல எவ்வளவு படைத்திருக்கிறானோ அந்த படைப்புகளுடைய எண்ணிக்கை அளவுக்கு ஓதுறோம். அதே மாதிரி அவனுடைய அர்ஷுடைய கனமளவு ஓதுறோம். இன்னும் பாத்தீங்கன்னா அவனுடைய பொருத்தத்தின் அளவு ஓதுறோம். இன்னும் அவனுடைய வானங்கள் நிரம்ப ஓதுறோம், பூமி நிரம்ப ஓதுறோம், வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அந்த இடைவெளி நிரம்ப ஓதுறோம். இந்த மாதிரி நான் என்ன பண்றேன், லா இலாஹா இல்லல்லாஹ் கூடிய களிமாவை ஓதுறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சுபஹானல்லாஹ். அந்த அளவுக்குலாம் நம்மளால ஓதவே முடியாது. அப்ப அந்த அளவுக்கு நான் ஓதுறேன்னு சொன்னாவே அல்லாஹும் அந்த அளவுக்கு நன்மை எழுதுகிறான். அப்படி சொல்லிட்டு கடைசியா என்ன சொல்றோம், அதே மாதிரி நான் வல்லாஹு அக்பருக்கும் சொல்றேன், வல்ஹம்துலில்லாஹ்க்கும் சொல்றேன் அப்படிங்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அதே அளவுக்கு அந்த வானம் நிரம்ப பூமி நிரம்ப அர்ஷின் கனமளவுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாமே சொல்லி அந்த அளவுக்கு நான் என்ன பண்றேன், அல்லாஹு அக்பரும் அதே மாதிரி பார்த்தா அல்ஹம்துலில்லாஹ் கூடிய அந்த திக்ரையும் ஓதுன நன்மை எனக்கு கூடுன்னு நம்ம கேட்கிறோம். நம்ம காலையில ஓதுன திக்ரும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி வரும். ஆனா அது வேற வேற மாதிரி இருக்கும் ஃபார்மேட்டு. இது பாத்தீங்கன்னா வேற ஃபார்மேட்டா இருக்கும். இரண்டையுமே ஓதிக்கோங்க, ரொம்ப சிறப்பு. நான் போட்ட வீடியோ உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, ஏன்னா ரெக்கமெண்டேஷன் கம்மியா இருக்குது இன்னைக்கு ஃபுல்லா, அதனால யாருக்குமே காட்டல. காட்டினதே பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பேத்துக்கு தான் காமிச்சிருக்கு. அதனால நான் என்ன பண்றேன், கீழே லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி ஒவ்வொன்றும் இன்னைக்கு ஓத வேண்டிய பிரத்யேகமான அமலாக இருக்கு. இதை நீங்க ஒரு தடவை ஓதிக்கோங்க, குறைஞ்சது
தொழுகை இல்லாதவங்க கூட கண்டிப்பா இதெல்லாம் ஓதிக்கலாம். உங்களுக்கு சந்தேகமே வேணாம். இன்னைக்கு நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, தொழுகையை மட்டும்தான் தொழுகை இல்லாதவங்க செய்யக்கூடாது. மத்தபடி எல்லாமே செய்யலாம். குரான் ஓதலாமான்னு கேட்டீங்கன்னா, குரான்ல இருக்கக்கூடிய சூறாக்களை நீங்க போன்ல பார்த்து கூட ஓதலாம்னு சொல்றாங்க. அதுலயே இந்த மனப்பாடம் பண்ணப்பட்ட சூறாக்கள்லாம் இருக்குல்ல, அந்த சூறாக்கள்லாம் கண்டிப்பா ஓதுங்க. இன்னஞ்சல் நான் ஃபீல் லைலத்துல் கத்ர் சூறாவெல்லாம் ஓதுங்க. இல்ல நான் குரான் சூறா தொழுகை இல்லாதப்ப ஓத மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க என்ன பண்ணலாம், தொழுகையும் விட்டுருங்க. அதே மாதிரி குரானையும் விட்டு போட்டு மிச்சம் எல்லாம் பண்ணுங்க. திக்ரு, துவா ஓதுறது, சலவாத் ஓதுறது, தௌபா செய்யறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, ஈடுபடுங்க. அல்லாஹ் சிறந்ததை கொடுப்பான். அடுத்து ஒரு சிறப்பு துவா வருது, அதாவது லைலத்துல் கத்ருக்கு ஓதக்கூடிய துவா. அதையும் பார்த்து துவா செய்து கொள்ளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்குது, ஒரு ஹதியாவா ஜாயின் பண்ணிக்கோங்க.